What a drive, man, what a drive. Amazing. காலையில் 3 மணிக்கு எந்திச்சு வண்டி ஓட்டுறது தான் ஃபஸ்ட் டைமாக. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து கூகுள் படி நம்ம இன்னும் 5 மணி நேரத்தில் போய் சேரணும். இப்போது நாங்கள் உடுமலை தாண்டி வந்துட்டுருக்குறோம். ஃபாரஸ்ட் ரோடு என்ட்ரு ஆகிடுச்சு. மழையாக இருக்கிறதுனால முழுசாக ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆசமான ரூட் ப்ரோ, சான்ஸே இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ரொம்ப இருட்டில் வந்துருந்தோம். இந்த ரூட் ஒன்றும் அவ்வளோவா பார்க்குறதுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த தடவை வரும்போது செம்மையாக இருக்குது. கேரளா செக் போஸ்ட் தாண்டி வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து சின்னார் ஃபாரஸ்ட் இல்லை, சின்னார் ஃபாரஸ்ட் ரேஞ்ச். இந்த மாதிரி ஒரு ரைடு இன்னும் இதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் கூருக்கு போனப்போ நைட் ட்ராவல் பண்ணோம். ஆனால் அது காருங்கிறனால பெருசாக தெரில. பட் இது பைக்கில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. Guys, you have to see this. நம்ம இப்போ மறையூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சாண்டில் ஃபாரஸ்ட்டு, சாண்டில் வுட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இது கம்ப்ளீட்டாக ரிசர்வ்டாக வச்சுருக்காங்க. ஆத்தரைஸ் பர்சன் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. மணி இப்போ 9:15 ஆச்சு. ஆனால் 9:15 மாதிரி கிளைமேட் இல்லை. ஆசம் கிளைமேட்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக க்ளவுஸஸ் நனைஞ்சு ஃபுல்லாக போட முடியாமல் ஆகி போச்சு. இன்னும் ரைடு ஃபுல்லாக அநேகமாக அப்படி தான் க்ளவுஸ் இல்லாமல் தான் சுற்றணும் போல் இருக்குது. எனக்கு ஆசம் மேன். ஓ செம்ம வைப்புடா, சூப்பராக இருக்கு. இந்த டைமில் இந்த கிளைமேட் எதிர்பார்க்கவே இல்லை. வாவ், உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல இந்த வீடியோவில். பட் எங்களுக்கு இது ஆசமாக இருக்குது. வாட் அ டிரைவ் மேன், வாட் அ டிரைவ், அமேசிங். அன்னைக்கு வரும்போது இங்கே இருட்டாயிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ இங்கே நல்லாவே இருட்டாயிருச்சு, நல்லா இருட்டாயிருச்சு. ஃபாகெல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா மழை விட்டுருச்சு அப்போது. ஸோ ஃபாக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஒரு டீ பிரேக் வந்திருக்கோம். டூடு என்னாச்சு? ரொம்ப குளிருதா? ரொம்ப குளிருது, ரொம்ப கூலாக இருக்கு. ஆயாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக பிளான் படி 9 மணிக்கு நம்ம வந்து டாப் ஸ்டேஷனில் இருக்கணும். ஆனால் நம்ம இன்னும் மூணாருக்கே போகலை. ரொம்ப படியாக இருக்குது, தெரியல. ஆனால் இது என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் உங்களுக்கு தரமாக இருக்குது. நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரில, அந்த போனது சட்டுன்னு மறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம்னா மூணாருக்கு பார்க்க 12 மணி ஆகும். ஆனால் இடம்லாம் சூப்பராக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கோம்.
பார்ப்போம் எத்தனை மணிக்கு மூணார் போய் சேர்றோன்ட்டு. நினைக்கிறேன் 2 வீக்ஸ் முன்னாடியே வர்றதா பிளான் இருந்துச்சு. ஆனால் அங்கே பாலை வேலை நடக்குது, வண்டி போகாது, ஜீப்பில் தான் போகணும், நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போயும் அப்படி தான் சொன்னாங்க. பட் நாங்கள் அதையும் மீறி தான் வந்தோம். வந்து பார்த்தா 2 வீலர் கார்லாம் ஓகே, பட் பெரிய வண்டி மட்டும் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் மூணாரில் முடிச்சாச்சு. நாங்கள் போக வேண்டிய ஸ்பாட் டாப் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்குறோம். மூணாரில் இந்த 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதில் பியூட்டி என்னென்னா செம்ம சீனிக் வியூவாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வெறும் ஃபார்ம் பார்த்தது. இங்கே ஃபுல்லாக க்ரீனரியாக டீ ஸ்டேஷன் பயங்கரமாக இருக்குது. அண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸும் இங்கே பயங்கரமாக இருக்கிறதுனால ரஷ்ஷாகவும் இருக்குது. இது இங்கே வாவ் நல்லா க்ரீனரியாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி டாப் ஸ்டேஷன் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. அந்த இடத்துல பீக் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க எல்லோரும், நல்லா பீக்கு ஹையாக இருக்கும், போனேன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டில் ஃபாக் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஷூர் அங்கே எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த ப்ராப்ளம் என்னென்னா வெள்ளம் வந்த டைமில் எல்லாம் ரோடெல்லாம் ஃபுல்லாக நாஸ்தியானதுனால கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. நிறைய ரோட்ஸ் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் வந்து இது மேபி ரூட்டை பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் டேமேஜஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் செட், இன்னும் போகிறது தான். ஆனால் ஃபோனில் அவ்வளோ இது தெரிய மாட்டேங்குது, அந்த டென்சிட்டி ஃபோனில் தெரிய மாட்டேங்குது. டாப் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வட்டவரன் ஒரு வில்லேஜ் போகிறக்கு ஒரு ரூட் இருந்துச்சுன்னு சொல்லி அது வழியாக போயிட்டுருக்குறோம். இட்ஸ் நைஸ். கம்ப்ளீட்லி எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க, இல்லை ஃபுல்லாக விவசாயம். ஓகே, அதான் இப்போ வட்டவோட ஊர். இந்த ஊருக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியல, யார்ட்டாவது கேட்டால் தான் நமக்கு தெரிய வரும். இவ்வளோ காட்டுக்குள்ளே நடுவில் இவ்வளோ பெரிய ஊர் இருக்குங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இது ஊரை தாண்டிட்டோம், இதுக்கு மேலே எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஊர் தாண்டி இங்கே என்ன இருக்குது? இதுக்கு மேலே ஏதோ ஊர் இருக்கா? இல்லை ஊர் இல்லை, மற்ற ஸ்ட்ராபெரி ஃபார்ம் உண்டோ? இதிலே சென்னுட்டு தாழ கிடக்கணும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வட்டப்பாடா போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து டாப் ஸ்டேஷன் போகலாங்கிற ஐடியாவில் வந்திருந்தோம். ஆனால் வட்டப்பாடையிலேருந்து மூணாருக்கு வேறு ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக போகலாம் ஒருத்தர் வழியில் சொன்னார். அதையும் ட்ரை பண்ணி நாங்கள் போனோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 2 மலையை சுற்றி மறுபடியும் சேம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே வட்டப்பாடாக்கே திரும்ப வந்துட்டோம். 20 கிலோமீட்டர்ஸ் 1.5 hours வேஸ்ட் ஆச்சு. பட் எனியோ மேப்லேயே இல்லாத சில ரூட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ நாங்கள் நேராக டாப் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான்னு பார்ப்போம். பேச அதுவே போதும். இது வரைக்கும் நல்ல ரோடாக இருந்துச்சு, ரோடு மோசமாக இருக்குது. ஃபைனலி டாப் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஜஸ்ட் வியூ பாயிண்ட்டு நினைக்கிறேன், பார்ப்போம் வருங்க என்ன இருக்குதுன்ட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள தூரம் போகுது போல், என்ன இருக்குதுன்னு தெரியல. எந்த இடத்துக்கு வந்தாலும் ஃபாகு தான் இருக்குது. வந்துட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் 20 rupees அன்னெசரியா. யோ பாய், எப்படி ஏறி வருது திரும்ப முடியாது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்களுக்கு ஃபாகத்தை வேறு எதுவும் காட்ட முடியல.
உள்ள கீழே கீழே போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போதுன்னு தெரியல. எவ்வளோ தூரம் போனாலும் பெரும் பனி மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு மேலே பிளாக் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் பசங்க போகிறாங்க. வாங்க ஜி, ஏறி வாங்க. இப்போ ஏறி போகணும் மேலே. மற்றபடி இங்கே கவர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாப் ஸ்டேஷனில் இதான் ஸ்டேட்டஸ். ஸோ இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.